வணக்கம் பஸ் நம்ம ஷாப்பில் வந்து 2 வண்டி அப்டேட்டு. சரி ஃபஸ்ட்டு இந்த வண்டிக்கு வந்து எல்இடி லைட்டிங் ஒர்க்கு. சரி இது அப்புறமேட்டு பார்க்கலாம். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதான் இங்கே போட்டாச்சு. இந்த லைனுக்கு வந்து கொஞ்சம் ஏறி இறங்குற மாதிரி லைட்டிங் ஒர்க்கு. சரி ரைட்டு, இந்த வண்டியை அப்புறமேட்டு பார்க்கலாம். இது வேலை நடந்துருக்கு முடிட்டோம். ரெண்டாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வண்டி ஒன்று இருக்குது. இந்த வண்டிக்கு என்ன பண்ணுறது, இந்த வண்டிக்கு மேலே ஸ்பாய்லரு, கீழே பார்த்தீங்கன்னா பம்பரு ரெடியாக இருக்குது. இதோட இன்னொரு அப்டேட் என்னென்னா, நம்ம ஃபெனோ லெதரில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சீட் கவர் ஃபிட்டிங் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு இருக்குது ஆல்ரெடி. இந்த வண்டிக்கு நம்ம அண்ணன் வந்து சின்ன வேலைலாம் பண்ணியிருக்கிறப்பல, அதனால் வந்து அடுத்தது இப்போ பெரிய ஒர்க்கு சீட் கவர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஃபிட்டிங் பண்ணுறோம். அழகாக சூப்பராக வண்டி இருக்குது இந்த கண்டிஷனு. சீட் கவர் இப்போ இருக்கிறது இதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபெனோவில் போட்டுடுறோம். அதே மாதிரி இங்கே பாருங்க இதெல்லாம் சுத்தமாக எல்லாம் அவுட் ஆகி கிடக்குது. அதனால் என்ன பண்ணலாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சூப்பராக பக்காவாக வந்து சீட் கவர் போடுறோம். இந்த வண்டிக்கு கவர் காட்டி வச்சு அவரு சரின்னு சொல்லிட்டாப்புல கவர் வந்துருச்சு, ஃபிட்டிங் பண்ணலாம். பேக்கு இந்த கண்டிஷனு, சீட் கவர் இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் தான் இருக்குது. கொஞ்சம் அடியில் வந்து ஃபோம் வச்சு விட்டு எல்லாம் ஹைட் பண்ணி விட்டு ஃபிட்டிங் பண்ணி விட்றோம். அடுத்தது இந்த வண்டிக்கு இன்னொரு அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாருதி ஈகோ வந்து இது வந்து 2010 மாடலு. இந்த பீடிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிருக்குங்களா. இந்த பீடிங்கில் என்ன பண்ணுறோம், புதுசு போட்டு விட்றோம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, பீடிங் கிடைக்காம இல்லைங்க, கண்டிப்பாக பீடிங்லாம் கிடைக்கிது. கண்டிப்பாக வாங்கி நம்ம போட்டுக்கலாம் இந்த மாருதி ஈகோவுக்கு. சரி ரைட், ஓகே. இந்த வண்டி ஒர்க்கை முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே வேறு லெவலில் இருக்கும்.